அனைவருக்கும் தாஜ் நிர்வாகம் சார்பாக வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? என்னுடைய தாய்மார்கள், சொந்தங்கள், பந்தங்கள், சகோதரிகள் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? என்னுடைய நண்பர்கள், என்னுடைய சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? எப்படி போயிட்டு இருக்கு? மே மாசம் வெயில். செமையா இருக்குல்ல? பயங்கரமான வெயிலு. அ வெளியே போக்கூடாது. அப்படியே ஏசிலயே உட்கார தோணுதுல்ல? என்ன பண்றது? ஆனாலும் வெளிய போய் தான் ஆகணும். வெளிய வேலை செஞ்சு தான் ஆகணும். சம்பாரிச்சு தான் ஆகணும். வீட்டுக்கு கொண்டு வந்து தான் ஆகணும். மனைவி மக்கள வந்து நம்ம மகிழ்ச்சியா பார்த்து தான் ஆகணும். ஸோ இந்த மாரி காலகட்டம். வெயில் அதோடைய வேலைய செய்யுது. மழை அதோடைய வேலைய செய்யும். நம்போ நம்போடைய வேலைய செய்யணும். மழை காலத்துல நம்ம என்ன சொல்லுவோம்? மழை காலத்துல, "அப்பா! என்ன இவ்ளோ மழை பெய்யுதே! அதுக்கு வெயிலே பரவால்ல. எங்க வேணாலும் போயிடலாம். எங்க வேணாலும் வந்துடலாம். வேலைகள் எதுவும் நிக்காது." அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? மழைய திட்டுவோம். வெயில வந்து அப்ப என்ன பண்ணுவோம்? வெயிலுடைய அரும வந்து அப்பதான் தெரியும். இப்ப என்ன சொல்றோம்? வானத்தையே பார்க்குறோம். ஐயோ! இறைவா! ஏதாச்சும் லைட்டா மழை பெய்யுமா? அங்க மழை பெஞ்சுச்சாமே இன்னைக்கு அந்த மாவட்டத்துல. அப்படியா? அங்க மழை பெஞ்சுச்சா? இங்க மழை பெய்யலையே. இப்போ மழையோட அரும இப்ப நமக்கு தெரியுது. என்ன விஷயம்? எப்பவுமே இருக்கும்போது அதோட அருமை நமக்கு தெரியுதில்ல. சரியா? ஒரு விஷயம் இல்லாத போது தான் என்ன ஆகுது நமக்கு? அதோட அருமை நமக்கு வந்து புரியுது. ஸோ அதனால வந்து வெயில் இருக்கும்போது அதோடைய விஷயங்கள் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் தாக்கம் அதிகமா இருக்கு. ஆனா ரொம்பவே இந்த வாட்டி எந்த அளவுக்கு மழை பெஞ்சதோ, அந்த அளவுக்கு வெயில் அத விட சுட்டெரிக்குது நம்மள. ஸோ பார்த்து வயசானவங்க, என்னுடைய தாய்மார்கள் கொஞ்சம் நீங்க பார்த்து என்ன பண்ணுங்க, பெண்கள், குழந்தைகள் முக்கியமா என்ன பண்ணுங்க, ஸோ வெளிய தேவையில்லாம சுத்துறது அவாய்ட் பண்ணிக்கங்க. தேவையில்லாத வேலைகள்ல வந்து வெயில் டைம்ல வெளிய போக வேண்டாம். சாயந்திர நேரமா வெயில் போனதுக்கு அப்புறமோ, இல்ல வெயில் வரத்துக்கு முன்னாடி, இந்த மாரி நேரங்கள்ல உங்களுடைய தேவையான வேலைகள வந்து செஞ்சுக்கங்க. முக்கியமா வயசானவங்க, பெண்கள், குழந்தைகளுக்கு. சரிங்களா? ஆண்கள் வேற வழி இல்ல. வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்ல. போய் தான் ஆகணும் வெயில்ல. அதனால வந்து ஸோ உழைப்பாளிகளுக்கு இந்த வெயில்லாம் என்ன ஆகாது? எதுவுமே கிடையாது. நம்ம மழை, வெயில்லாம் வந்து பார்த்துட்டோம். இதெல்லாம் பழகிட்டோம். அதனால நம்மளுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆண்கள் என்னைக்குமே வந்து என்னது? சிங்கம் தான் இல்லையா? சிங்கம் போய் வேட்டையாடினா தான் வீட்ல இருக்கிற சிங்கக்குட்டிங்களுக்கெல்லாம் என்ன பண்ணும்? இரைய வந்து கொண்டு வர முடியும். அதனால நீங்களும் பத்திரமா, சேஃப்டியா என்னுடைய நண்பர்கள், சகோதரர்கள் ஸோ சேஃப்டியா போங்க வெயில்ல. சேஃப்டியா வாங்க. நெறைய தண்ணி குடிங்க. நெறைய லிக்விட் ஐட்டத்த அதிகமா எடுத்துக்கங்க. நெறைய வந்து என்ன பண்ணாதீங்க, வெளிய சுத்துற வேலைகள கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. வேலைகள் இருக்கிற பட்சத்துல போய் தான் ஆகணும். மத்தபடி வேலை இல்லாத நேரத்துல வெளிய சுத்துறது அவாய்ட் பண்ணிக்கங்க. நெறைய தண்ணி சாப்பிடுங்க. நெறைய வாட்டர் பாட்டில் வச்சுக்கங்க. ஜூஸ் ஐட்டம் சாப்பிடுங்க. சரிங்களா? லிக்விட் ஐட்டத்த உடம்புல அடிக்கடி வெயில் காலத்துல ஏத்திக்கிட்டே இருங்க. அந்த லிக்விட் தான் நமக்கு என்ன ஆகும்? உடம்பு வந்து ட்ரை ஆகாம பார்த்துக்கும். இல்லன்னா தேவையில்லாத இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வந்துரும். தண்ணி உடம்புல காஞ்சு போயிடுச்சுன்னா தேவையில்லாத இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துரும். அதுலருந்து நம்மள வந்து காப்பாத்திக்கணும். சரிங்களா? ஹெல்த் இஸ் வெல், எவர்திங் வெல். உடல் நலம் நம்மளுக்கு நலமா இருந்தா தான், நம்மள சார்ந்தவங்கள நம்ம நலமா வந்து வச்சுக்கலாம், பார்த்துக்கலாம். சரிங்களா? ஆகையால் டாக்டர் மாரி நெறைய விஷயம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்ல. ஆமா. என்ன நான் 4 இடத்துல கேட்கிறது, என்னுடைய மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டுமே! என் மூலியமா ஒரு மெசேஜ் போனா, நீங்க நெறைய இடத்துல இத கேட்டிருப்பீங்க. எல்லாரும் இன்னைக்கு அதான் சொல்லிட்டு இருப்பாங்க. டாக்டர்லருந்து கை வைத்தியம் இருக்கும். எல்லாமே தான் சொல்லுவாங்க. சரி என் மக்களுக்கு நான் சொன்னதா இருக்கணும்ல. என் மூலியமா ஒரு விஷயம் மக்களுக்கு போய் சேர்ந்தா எனக்கு மகிழ்ச்சி. நம்ம நிர்வாகத்துக்கு மகிழ்ச்சி. சும்மா அனைவருக்கும் மகிழ்ச்சி. செய்வோமா? வெயில்ல ஃபர்ஸ்ட் விஷயம் வெளிய போகாதீங்க. தேவையில்லாம. வேலை இருந்தா போய் தான் ஆகணும். 2வது தண்ணி குடிங்க. 3வது சில் வாட்டர் இல்லாம நார்மல் வாட்டர் இல்ல சுடு தண்ணி. இத குடிங்க. ஹெல்த்துக்கு நல்லது. ஓகேவா? செய்வோமா? செய்வோம். அது மாரி அடுத்தது நம்ம பிசினஸ்க்குள்ள வருவோமா? பொது நலமா பேசியாச்சு. இப்போ தொழில் ரீதியா பேசுவோமா? நம்ம நிர்வாகத்துல இப்போ நெறைய சைட் வந்து என்ன போயிட்டு இருக்கு? போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் மொத்தம் 4 ப்ராஜெக்ட் இப்ப கரண்ட்ல போயிட்டு இருக்கு. எத்தன ப்ராஜெக்ட்? 4 ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு கரண்ட்ல. என்னென்ன ப்ராஜெக்ட்? ரெட் ஹில்ஸ் சென்னை 67 சோழவரத்துல சைட் போட்டிருக்கோம். சரிங்களா? அடுத்தது அதே அதே ரோட்ல பொன்னேரி. ரெட் ஹில்ஸ்க்கு அப்புறம் வர பொன்னேரி. அங்கேயும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? சைட் போட்டிருக்கோம். அதுவும் விரைவில் சென்னை அதுவும். ஒரு 5 வருஷத்துல அதுவும் சென்னை பின்கோடா மாறிரும். எப்படி இன்னைக்கு ரெட் ஹில்ஸ் சென்னை பின்கோடு ஆனதோ, அதே மாரி அதுவும் ஆயிரும். இந்த ரூட்ல நார்த் சைட்ல 2 சைடு வச்சிருக்கோம். சரிங்களா? நார்த் மெட்ராஸ் சைட்ல 2 சைடு வச்சிருக்கோம். இந்த பக்கம் போனீங்கன்னா திருவள்ளூர் சைடு. அந்த பக்கம் 2 சைட் இருக்கு. கடம்பத்தூர்ல ஒரு சைட் இருக்கு. அதே ரூட்ல நெக்ஸ்ட் போனா திருத்தணி.
அரக்கணம் சொல்லலாம், திருத்தணியும் சொல்லலாம். இல்ல திருத்தணி 80% சொல்லலாம், அரக்கணம் 20% சொல்லலாம். ஸோ 2த்துக்குமே நடுவுல தான் இருக்கு. ஏறக்குறைய நடுவுல இருக்கு. ஸோ இந்த பக்கம் 2 ப்ராஜெக்ட் இப்ப லைவா போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் 2 ப்ராஜெக்ட் லைவா போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாத்துலயும் ஆஃபர் போயிட்டு இருக்கு. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபர் போயிட்டு இருக்கு. டிஸ்கவுண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ரெடில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, வீடு கட்டுற வேலைகள்லாம் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட்ல ஒரு டபுள் பெட்ரூம், ஹாலு, கிச்சனு பிளஸ் கார்டனு, பார்க்கிங்லாம் சேர்த்தாலே 35 டூ 38 லட்ச ரூபா. ஸோ லேண்டு வீடோடயே முடிஞ்சிருது. பேங்க் லோன் எடுத்து குடுக்குறோம். 80% லோன். 35 லட்ச ரூபா, 38 லட்ச ரூபா. உதாரணத்துக்கு 38 லட்ச ரூபா வச்சுக்கங்க. இப்போ அதுல வந்து 80% பேங்க் லோன்னா ஏறக்குறைய 30லிருந்து 33 லட்ச ரூபா இருக்கும். நமக்கு பேங்க்ல லோன் குடுத்துருவாங்க. நம்ம புஷ் பண்ணா ஒரு 35 வரைக்குமே வாங்கிக்கலாம். ஒரு 3 லட்ச ரூபா நம்ம டவுன் பேமெண்ட் கட்டுற மாரி இருக்கும். அப்படி இல்லன்னா ஒரு 2 லட்ச ரூபா வச்சு டவுன் பேமெண்ட் கட்டுற மாரி இருக்கும். மினிமம் ஒரு 2 லட்ச ரூபா கட்டுற மாரி இருக்கும். பேலன்ஸ் அப்ப நம்ம பேங்க்ல லோன் வாங்கிக்கலாம். ஸோ லோன் வாங்குறதுக்கு நம்மளுக்கும் அதுக்கான ரீஃபண்ட் பண்றதுக்கு, ஐ மீன் லோன் கட்டுறதுக்கான மாசம் இஎம்ஐ கட்டுறதுக்கு சோர்ஸ் இருக்கணும். அதுக்கான கெப்பாசிட்டி இருக்கணும். ஸோ அந்த கெப்பாசிட்டி எப்படின்னா, பேங்க்ல வந்து ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணுவான். மாசம் எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க? குறைஞ்சது நம்ம ஒரு 35 லட்சம் லோன் எடுக்கிறோம்னா, குறைஞ்ச சம்பளம் வந்து ஒரு 30,000 40,000 தேவைப்படும். மாச சம்பளம். இருந்தா போதும். இன்னைக்கு எல்லாரும் 30 40 50 ரூபாய்க்கு சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. ஆனா சில பேருக்கு கணக்குல வரும், சில பேருக்கு கணக்குல இல்லாம கையில வாங்குவாங்க சம்பளம். இன்னைக்கு ஒரு கூலி வேலை செய்றவங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரூ. 1000 ரூ. 1500 ரூ. 1200 இன்னைக்கு ஒரு கொத்தனார் சம்பளம். மின்த்து மாசம் கணக்கு போடுங்க. ஆயிடுச்சு 30,000 ஆயிடுச்சு. 4 நாள் லீவ் விட்டுருங்க. 26 4 நாள். ரூ. 1500 ஒரு நாளைக்கு போடுங்க. 30,000 ஆயிடுச்சு. அப்போ அவருக்கு என்ன அது பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல வராது. அவருக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து எப்படி காட்ட தெரியாது. அவருக்கு ஏத்த பேங்க் இருக்கு. இப்ப நம்ம காட்டுறோம். நம்மளுக்கு அக்கவுண்ட்ல வருது. சேலரி ஸ்லிப் இருக்கு. 40,000 சம்பளம் இருக்கு. 45,000 சம்பளம் தாராளமா நம்ம ஒரு 30 டூ 35 லட்ச ரூபா லோன் எடுக்கலாம். எந்த லோனும் இல்லாம இருந்தா. ஆல்ரெடி 4, 5 லோன் எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? அமௌண்ட் குறைஞ்சு தான் வரும். சரிங்களா? சோ நம்ம மக்கள் வீடு இன்னைக்கு 38 லட்ச ரூபாய்க்கு ரெடில்ஸ்ல 35 லட்ச ரூபாய்க்கு யார் இன்னைக்கு வீடு, அபார்ட்மெண்ட் எங்க வாங்க முடியும்? சென்னையில வாங்க முடியுமா? 1 பிஹெச்கே வாங்க முடியாது. அபார்ட்மெண்ட்ல கூட வாங்க முடியாது. ஏன் அபார்ட்மெண்ட் சொல்றேன்னா, அபார்ட்மெண்ட் என்பது ரீ ரீசேல்ல வந்து 0. இருக்கிற வரைக்கும் நல்லா வாழ்ந்துக்கலாம். அது மறுபடியும் விக்கணும்னா, நம்ம பசங்க கல்யாணத்துக்கு விக்கணும், இல்ல படிப்புக்கு விக்கணும், இல்ல நம்மளுடைய ஏதோ தேவைக்கு விக்கணும்னா விக்க முடியாது. அந்த அளவுக்கு வேல்யூவும் இருக்காது. நம்ம வாங்குன விலைய விட 10, 20% கம்மியா தான் போகணும். சோ இது ஒரு தனி இண்டிவிஜுவல் லேண்ட், இண்டிவிஜுவல் வில்லா என்பது வேல்யூ. இன்னைக்கு வந்து ஒரு 35 லட்ச ரூபாய்க்கு வாங்குறோம்னா, அது நீங்க ஒரு 5 வருஷம் கழிச்சோ, இல்ல 10 வருஷம் கழிச்சோ நீங்க விக்கிறீங்கன்னு சொல்லும்போது, மார்க்கெட் விலை அன்னைக்கு இத விட எப்படி அங்க 20% நீங்க லாஸ்க்கு விக்கிறீங்களோ, இங்க வந்து 100% ப்ராஃபிட்க்கு விக்கலாம். இப்ப 35ன்னா 45 கண்டிப்பா போகும். ஒரு 10 வருஷம் கழிச்சு. ரூ. 50 தாராளமா போகும். மெட்ரோ ஒர்க் நடக்குது இப்போ. எங்க? சோழவரம் டோல் இருக்குல்ல, அங்க இருக்கும் அலாட்மெண்ட் ஆயிடுச்சு. சோழவரம் டோல் இருக்கும் அலாட் ஆயிடுச்சு. இப்ப அண்டர் கிரவுண்ட்ல ஒர்க் இந்த பக்கம் நடந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எந்த பக்கம்? இந்த ரோட்ல ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ. எந்த ரோட்ல? இந்த வள்ளி பார்க் ரோடு இருக்கு இல்லையா? நம்ம மாதாவரம் ரிங் ரோடு. அந்த ரிங் ரோடுல இருந்து இப்போ அண்டர் கிரவுண்ட்ல வேலை அந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அது எங்க போகுதுன்னா ரோடு, ஒரு வேலை ஒரு பக்கம் இந்த பக்கம் வேலை நடக்குது. இது மீனம்பாக்கம். குளத்தூர்ல இருந்து அப்படி போகுது. கோயம்பேடு வரைக்கும் நின்னுருக்கு. கோயம்பேடுக்கும் கனெக்டிங் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த பக்கம் மாதாவரம் ரிங் ரோட்ல இருந்து ரெட் ஹில்ஸ் போற மாரி. அந்த மெட்ரோ எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு நிக்குதுன்னா, நம்ம சோழவரம் டோல் இருக்கு இல்லையா? அங்க இருக்கும் மெட்ரோ வந்து அலாட் ஆகி இப்போ ஒர்க் அண்டர் கிரவுண்ட்ல போயிட்டு இருக்கு. அப்போ இன்னொரு 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா, இதோட நிலைமைலாம் வேற மாரி ஆயிரும். அப்புறம் மெட்ரோ வந்ததுக்கு அப்புறம் போனதுக்கு அப்புறம்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது. சோ எதுக்கு சொல்றேன்னா, மெட்ரோ என்பது ஒரு டெவலப்மெண்ட். இன்னும் மக்களுக்கு இன்னும் ஃப்ரீ. சிட்டில எங்க வேணாலும் போயிட்டு வந்துடலாம் 5 வருஷத்துக்கு அப்புறம். விலை ஏறும். சோ இது விஷயங்கள் இருக்கு. வாங்க இண்டிவிஜுவல் வில்லா சூப்பரா காம்பவுண்ட் போட்டுருக்கோம். தார் ரோடு போட்டுருக்கோம். உள்ள ஈபி வளைச்சிருக்கோம். நீங்க வந்தா மட்டும் போதும். மத்தது எல்லாமே இருக்கு. சரிங்களா? சோ ஒரு வீடு தயாரா பண்ணி தந்துருவோம் கையில. உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாரி, உங்க டிசைன்க்கு ஏத்த மாரி, உங்க கலருக்கு ஏத்த மாரி, உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ, உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ, உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ, எல்லாமே உங்களுக்கான பிடிச்ச மாடல்ல பண்ணி குடுத்துடலாம். சோ இது ஒரு சைட். அப்படியே நம்ம பொன்னேரி வந்தீங்கன்னா, இன்ஸ்டால்மென்ட்ல நம்ம வாங்கணும். இப்போ இது வந்து நம்ம இன்னைக்கு வாழ்றதுக்கு இது ஒரு ரெடில்ஸ் ஓகே. இல்லங்க நான் வந்து எனக்கு இவ்வளோ விஷயம் இல்லன்னு சொல்லும்போது, அப்போ நம்மளுடைய எதிர்காலத்துக்காக நம்ம பிள்ளைங்கள் இருக்காங்க. நம்மளுடைய பிள்ளைங்க தான் நம்மளோட எதிர்காலம் இல்லையா? அப்ப அவங்களுக்கு நம்ம சேவ் பண்ணி வைக்கணும். எப்படி சேவ் பண்றதுன்னா, இதுதான். இப்ப நம்ம வந்து மாசம் மாசம் வருஷத்துக்கு என்ன பண்றோம்? ஒரு குழந்தை பிறந்ததுலருந்து 2 வயசு, 2 1/2 வயசுலேருந்து என்ன பண்றோம்? போய் சேர்த்துடுறோம். எங்க சேர்த்துடுறோம்? ப்ரீ கேஜியா? ப்ரீ கேஜின்னு சொல்லி என்ன கிளாஸ் அது? 3 கிளாஸ். கிண்டர் கார்டன். நெறைய பேர் இருக்கு. ப்ரீ கேஜி,
கிண்டர் கார்டன், ப்ரீ கிளாஸ் ஏதோ ஏதோ இருக்கு. என்ன பண்ணிட்டாங்க? ஃபீஸ வந்து புடிங்கிடுறாங்க. மாசம் வருஷத்துக்கு 20,000, 30,000, 40,000 இப்படி. அதுக்கப்புறம் எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் என்ன ஆகுது? நீங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டியே ஆகணும். அது நம்ம தலையெழுத்து. அதுக்கப்புறம் அவ்வளோ படிச்சு வருவான். நீங்க மாசத்துக்கு வருஷத்துக்கு நீங்க ரூ. 1,00,000. அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும்? ஒரு பிள்ளைன்னா ரூ. 1,00,000 வச்சிடணும். 25, 30 ஆரம்பிக்கிறது. அப்படியே இப்ப சில சில நல்ல இந்த இந்த ப்ரீகேஜிய நல்ல பிராண்டா வச்சிருப்பான். பிராண்டடா வச்சிருப்பான். பெரிய அப்படியே விரிச்சிருப்பான். ஒண்ணும் இல்ல. 2 விளையாட்ட ரவுண்ட் அடிச்சுட்டு 2 விளையாட்டு சாமான் பொம்மைய கையில குடுத்து ஜிகு ஜிகுன்னு விளையாட வச்சுட்டு அவன டயர்ட் ஆக்கி மத்தியானம் சோத்து குடுத்து அனுப்பிச்சுருவீங்க. அத 4 வாயில விட்டு தூங்க வச்சுருவான். இதுதான் அவன் வேலை. என்ன பண்ணுவான்? அந்த கிளாஸுக்குள்ள போனோனே பிள்ளை என்ன பண்ணுவான்? விளையாட்டு சாமான்லாம் இருக்கும். சரக்குகள் வச்சிருப்பான் உள்ளே பிளாஸ்டிக்ல. 2 வாட்டி சறுக்குவான், 2 வாட்டி விழுவான், பொம்மைய விளையாடுவான். எல்லாம் எல்லாம் பையன் டயர்ட் ஆயிருவான். குழந்தை டயர்ட் ஆயிரும். என்ன ஆயிரும்? நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஏதாச்சும் கட்டி குடுத்துருப்போம். அந்த ஸ்நாக்ஸ வாயில வச்சு ஊட்டிட்டு, தம்பி டயர்ட் ஆயிரும். உண்ட மயக்கம். ஏற்கனவே டயர்டா விளையாண்டு இருப்பா. இப்ப உண்டு இருப்பா. தம்பி உண்ட மயக்கத்துல என்ன பண்ணிருப்பான் குழந்தை? அழகா தூக்கம் வந்திருக்கும். இவனை கூட்டிட்டு போயில இவங்க எதிர்பார்க்கறது அதான். குழந்தை எப்போ தூங்கும்னு சொல்லிதான். முழிச்சுட்டு இருந்தா நொய் நொய்ன்னு பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அதனால கொண்டு போய் தூங்க விட்டுருவாங்க. கரெக்டா ஒரு 12:30க்கு என்ன பண்ணிடுவாங்க? 1:00 தம்பிகளை எழுப்பி, பசங்களை எழுப்பி, பேரண்ட்ஸ் வந்து கையில குடுத்துருவாங்க. சில இதெல்லாம் 2:30 ஈவினிங் 3 மணி, 4 மணி வரைக்கும் இருக்கு. 6 மணி வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ நிலைமை போயிட்டு இருக்கு. பிள்ளைங்களை வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா, ஸ்கூல் ஃபீஸ் இருக்கு இல்லையா? நம்ம எஜுகேஷனுக்கு செலவு பண்ற ஃபீஸ். அதுல ஒரு 10% கூட கிடையாது நம்ம லேண்ட். ஸ்கூல் நீங்க படிக்க வச்சு தான் ஆகணும். வேற வழி இல்ல. நீங்க கார்ப்பரேட் கம்பெனிக்காரன்லாம் இப்ப ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டான். தனியார் கிட்ட எப்போ கல்வி போயிடுச்சோ, அப்ப என்ன ஆயிடுச்சு? கல்வி தரமும் போயிடுச்சு, கல்வியுடைய இதுவும் போயிருச்சு. அப்ப எஜுகேஷனுக்கு ஃபீஸ் ஒரு பெரிய என்னது ஃபீஸ். பேரண்ட்ஸ் கட்டியே ஆவாங்க. அது எப்படியும் இல்ல. பெரிய இப்போ எனக்கு தெரிஞ்சே பார்த்தீங்கன்னா, என்னுடைய சரவுண்டிங்லயே நண்பர் சரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, நார்மல் வேலை தான் செய்வான். மாசம் ஒரு ரூ. 25,000 30,000 சம்பளம் இருக்கும். அத என்ன பண்ணுவான்? ஒரு கிரெடிட் கார்டு லோன் எடுப்பான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி. ரூ. 2,00,000 ரூ. 2,00,000 இல்லன்னா வெளிய வட்டிக்கு வாங்குவாங்க. அத வருஷம் ஃபுல்லா கட்டிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்ல. மாசம் 10,000 அந்த கடனுக்கே போயிரும். ரூ. 2,00,000 லோன் வாங்கியிருப்பாங்க. ஹேண்ட் லோனோ, இல்ல பேங்க் லோனோ, இல்ல கிரெடிட் கார்டு லோனோ, எனி ஒன் லோன். 2 பிள்ளை இருக்கும் வீட்ல. ரூ. 2,00,000 வாங்கிருவான். அந்த ரூ. 2,00,000க்கு என்ன பண்ணுவான்? அந்த 12 மாசமும் கஷ்டப்படுவான். மாசம் ரூ. 10,000 அப்ப கூட அடைக்க முடியாது. ரூ. 2,00,000 எப்படி அடைக்க முடியும்? மாசம் 10,000 கட்டினா. 2 வருஷத்துல முடியாது. 1 வருஷத்துல முடியாது. அப்ப அதுக்கு இன்னொரு லோன், அதுக்கு இன்னொரு லோன், அதுக்கு இன்னொரு லோன், லோன் 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 போயிட்டு வாழ்க்கையில அவன் லோ பிபி ஆயி வாழ்க்கை லோவா போயிரும். அதனால வந்து நம்ம இதெல்லாம் வந்து அவசியமான விஷயம் தான். தவிர்க்க முடியாத விஷயம் தான். சரிங்களா? அதே நேரத்துல அவனுக்கு எப்படி நம்ம எஜுகேஷனுக்கு வந்து எவ்வளவு ஆர்வம் காட்டுறோமோ, எவ்வளவு அவன் படிச்சு பிள்ளை வந்து பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறோமோ, எவ்வளவு அவன் பெரிய உத்தியோகத்துக்கு போணும், பெரிய பெரிய வேலைக்கு போகணும், பெரிய ஆபீஸ் போய் கோட்டு போட்டு, சூட்டு போட்டு டாக்டர் ஆயி, இன்ஜினியர் ஆயி, பெரிய பெரிய அதிகாரி ஆகணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமோ, அதனால படிக்க வைக்கிறோம். பிள்ளைங்க நாளைக்கு நல்ல நல்ல இடத்துக்கு வரணும்னு சொல்லி. அப்ப அந்த இடத்துக்கு வரணும்னா படிப்பு அவசியம். பொருளாதாரமும் அவசியம். 2மே ஈக்குவல் ஸ்டேஜ்ல வச்சிருக்கணும். நம்ம என்ன பண்றோம்? ஒரே பக்கம் தான் ஓடுறோம். எஜுகேஷன், எஜுகேஷன், எஜுகேஷன். ஸ்கூல்ல அதான் கத்துக் கொடுக்கும். எஜுகேஷன், எஜுகேஷன், எஜுகேஷன். காலையில ஸ்கூல், மத்தியானம் ஸ்கூல், சாயந்தரம் ஸ்கூல். சமீபத்திலே ஒரு டாக்டரை மீட் பண்ணியிருந்தேன் நானு. நம்ம நண்பர் டாக்டரா இருக்காரு. மீட் பண்ணியிருந்தேன். அவரு இதுதான் என்ன சொன்னாரு? இந்த ஸ்கூல் பசங்க பாவம். ஏதோ பேசிட்டு இருக்கும்போது பேச்சு வரும்போது, அவருடைய கருத்து என்ன சொல்றாருன்னா, குழந்தைகளுக்கு ஸ்கூல் காலையில 7:30க்கெல்லாம் வச்சிடணும். என்னது? 7:30 மணிக்கெல்லாம் ஸ்கூல் வச்சிடணும். மத்தியானம் மத்தியானம் சாப்பாடு குழந்தை வீட்ல இருந்து தான் சாப்பிடணும். எத்தன மணிக்கு? 1 மணிக்கு, 1:30 மணிக்கு குழந்தை வீட்ல இருந்து தான் சாப்பிடணும். அவ்வளவுதான் டைம். ஸ்கூல் டைம் முடிஞ்சிச்சு. காலையில 7:30 டூ 1:30 1 மணி இல்ல 12:30 மணி முடிஞ்சிச்சு டைம். அதுக்கப்புறம் குழந்தை ஃப்ரீயா இருக்கணும். நம்ம சிஸ்டமே வேற மாரி இருக்கு. என்ன சிஸ்டம் இருக்கு? காலையில அதான் இந்த அந்த அந்த குழந்தை 9த் 10த் போயிடவே கூடாது. அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடுச்சு அவன் நிலைமை. காலையில 7:30 6 மணிக்கு டியூஷன் ஸ்டார்ட் ஆகும். எங்க வீட்டுக்கு எதிர்க்க ஒரு வீடு இருக்கு. அவன் இப்பதான் 10த் 9த் படிக்கிறான். காலைல 5 மணில இருந்து அலாரம் ஸ்டார்ட் ஆயிரும். என்ன ஆயிரும்? 6 மணிக்கு டியூஷனு, 8:30 மணிக்கு ஸ்கூலு, அப்புறம் 5 மணி இருக்கும் அவன் ஸ்கூல்லே இருப்பான். 5 மணிக்கு வீட்ல இருந்து வெளியே வந்தோனே மறுபடியும் 6 மணிக்கு டியூஷனு. 6 டூ அது ஒரு 9 மணி இருக்கும் டியூஷன். 10 மணி இருக்கும் டியூஷனு. 6 டூ 10 டியூஷனு. டியூஷன் முடிச்சுட்டு வந்தா வீட்ல வந்து ஹோம் ஒர்க் பண்ணணும். நம்ம ஸ்கூல்ல குடுத்ததெல்லாம் படிக்கணும்ல, எழுதணும்ல. டியூஷன்ல போய் அத எழுத முடியாது. அவர் வந்து எக்ஸ்ட்ரா படிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஏதாச்சும் விட்டு போயிருந்தா எழுதணும். அது ஒரு 11 மணி ஆயிரும். குழந்தை தூங்குறது ஒரு 12 மணி ஆயிரும். தூங்கி மறுபடியும் காலையில என்ன பண்ணணும்? 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சுக்கணும். அப்போ இந்த மாரி நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் என்ன இருக்கும்? அப்படியே
புரியாத மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். குழந்தை இந்த +1 +2 இந்த 10th எல்லாம் போயிட்டாலாம் முடிஞ்சு போயிடுச்சு அவன் நிலைமை. பாவம் அந்த குழந்தை மூஞ்சில தூக்கம் அப்படியே தூங்கிட்டு தான் வருவான். ஸ்கூல் வேனா இருக்கட்டும், வண்டியில போறதா இருக்கட்டும். எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம்? அப்படியே டோட்டலா ஏதோ படிச்சா மட்டும் தான் வாழ்க்கையில அப்படிலாம் கிடையாது. படிச்சா மட்டும் ஒருத்தன் வாழ்க்கையில முன்னேறுவான்னு எதுவுமே கிடையாது. படிப்பு அவசியம். அந்த நேரத்துக்கு அவன படிக்க வைக்கணும். அவனுக்கு பிசிக்கலாகவும் அவனுக்கு எக்ஸர்சைஸும் குடுக்கணும். விளையாட்டு குடுக்கணும். அதுதான் அவனுக்கு பிசிக்கல் மைண்ட் ஒர்க் ஆகும். இல்லன்னா என்ன ஆயிரும்? படிப்பு, படிப்பு, படிப்புன்னா கரப்ட் ஆயிரும். மைண்ட் ஒரே இடத்துல ஜாம் ஆயிரும். லாக் ஆயிரும். ஒரு பிள்ளை என்ன ஆகும்? எக்ஸாம் ஹால்ல போயிட்டு எத படிச்சானோ அத மறந்துட்டு போயிருவான். ஃப்ரீயா விடுங்க. குழந்தைகள சும்மா படிப்பு, படிப்பு, படிப்பு சொல்லி என்ன பண்ணாதீங்க. அவன டைட் பண்ணி, அவன லாக் பண்ணி, அவன என்ன பண்ணாதீங்க. அவன் அழுது கெஞ்சுற மாரி வச்சுக்கிறீங்க வீட்ல. என்ன அப்படியே அதுவும் தாய்மார்கள்லாம் பார்க்கணும். அப்பாங்களாச்சும் பரவால்ல. இல்ல இந்த தாய்மார்கள பார்க்கணும். அப்படியே உருட்டு என்னது இந்த ரொட்டி பேலன். அ இந்த சப்பாத்தி பழம் அந்த பேலன் அந்த பூரி கட்டையா? பூரி கட்டை கையில இருக்கும். அப்பதான் நம்ம பூரி போட்டுட்டு இருப்பாங்க, ரொட்டி ஆக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே அந்த அந்த ரொட்டி கட்டை இருக்கும். இல்லன்னா தொடப்ப கட்டை இருக்கும். அவ ஸ்கூலுக்கு அதான் அந்த டியூஷனுக்கு போல நாளைக்கு போறேன்னு சொன்னோம்னா கோவம் அப்படியே அந்த அம்மாக்கு மைண்ட் அப்படியே பிரஷர் ஏறிடும் அந்த அம்மாக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்க? எவ்வளவு லட்சங்கள் செலவு பண்ணி நாங்க படிக்க வச்சிட்டு இருக்கோம். நீ டியூஷனுக்கு போக மாட்ற, அதுக்கு போக மாட்ற, இதுக்கு போக மாட்ற. போ நாளைக்கு போய் நீ கஷ்டப்பட போறியா? மூட்டை தூக்க போறியா? படிச்சாதான் நல்லா ஆக முடியும். படிச்சாதான் இதாக முடியும். படிச்சாதான் அதாக முடியும். காமராஜ் எல்லாம் படிக்கல. முதல்வரா இருந்திருக்காரு. எம்ஜிஆர் படிக்கல. அவரும் முதல்வர் நடிகரா இருந்தாரு, முதல்வரா இருந்தாரு. பணக்காரனா இருந்தாரு. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. படிக்காதவங்க நிறைய பேர் வாழ்க்கையில முன்னேறவங்க இருக்காங்க. கை தட்டுறோம் கிரிக்கெட்ல சச்சின் டெண்டுல்கருக்கு. வெறும் 10ஆம் கிளாஸ் தான். ஃபெயில் நினைக்கிறேன் அதுவும். எல்லாம் பெரிய அதுக்காக படிக்க வேண்டாம்னு சொல்ல. எஜுகேஷன் த மஸ்ட். ஆனா வாழ்க்கையில பெஸ்ட்டா வரணும்னா ஒன்லி எஜுகேஷன் மட்டும் பத்தாது. அவனுக்கு உலக கல்வியை சொல்லிக் கொடுக்கணும். புக்க தொறந்தீங்கன்னா என்ன இருக்கும்? உலக கல்வியா இருக்கும். ஒண்ணுமே இருக்காது. அதுல இன்னார், இன்னார், அன்னார், அன்னார், கணக்கு, மேத்ஸ், அறிவியல் இது மட்டும் தான் இருக்கும். உலக கல்வி என்பது வேற. அதுவும் பிள்ளைங்களுக்கு நம்ம கத்துக் கொடுக்கணும். உலகத்துல நம்ம எப்படி முன்னேறணும்? எப்படி நம்ம பெரியவங்களை மதிக்கணும்? எப்படி நம்ம நடந்துக்கணும்? எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்? அரசியல்ல இருந்து வீட்டுக்கு போற கணக்கு இருக்குமே எல்லாமே பிள்ளைங்களுக்கு விளையாட்டு விஷயம் நிறைய ஆர்வத்தை கொடுங்க. விளையாட்டுல அவனுக்கு ஆர்வத்தை காட்டுங்க. நிறைய விளையாடட்டும். எத்தனை மணி நேரம் படிக்கிறானோ அதுல இப்போ ஒரு காலையில 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போறான்னா சாயந்தரம் 3 4 மணிக்கு ஸ்கூல்ல இருக்கிறான். எத்தனை மணி நேரம் எனக்கு ஒரு 5 6 மணி நேரம் ஸ்கூல்ல இருக்கிறான். அதுல ஒரு 1 ஹவர் விளையாட விடுங்க. இன்னைக்கு இருக்கிற ஸ்கூல்ல நிறைய விளையாட விடுறது இல்ல. சும்மா பேருக்கு தான் பிளே கிரவுண்ட் இருக்கும். ஆனா நிறைய விளையாடலாம் விடுறது இல்ல. அது சின்ன சின்ன வயசுல பசங்க விளையாடுனா அவ்வளவுதான். 9th 10th அவங்க தான் விளையாடணும் மெயினா. 1 ஹவர் ஆச்சு அவங்க பிசிக்கலா என்ன பண்ணணும்? பாடியை லூஸ் பண்ணிக்கணும். மைண்டை லூஸ் பண்ணிக்கணும். அப்பதான் படிப்பு தானா வரும். உளுந்து 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 அடிச்சு அடிச்சதுலாம் படிப்பு வராது. சரி ரைட். எதுக்காக சொல்ல வந்தேன்னா கான்செப்ட் மாற ட்ராக் மாறுது. நம்ம இது ஒரு நாள் ஃப்ரீயா பேசுவோம். எதுக்கு சொல்றேன்னா எஜுகேஷன் மஸ்ட், லைஃப் இஸ் பெஸ்ட். ரெண்டுமே ஒரே லெவல் தான். எஜுகேஷன் மஸ்ட், லைஃப் இஸ் த பெஸ்ட். இதுதான் விஷயம். ரெண்டுமே தராசு மாதிரி தான். லைஃப் பெஸ்டா இருக்கணும்னா அப்போ நம்ம அந்த பிள்ளைங்கள் படிக்கும் பொழுதே நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறது பெஸ்ட். அந்த பிள்ளை 1ஆம் கிளாஸ் படிக்கும் போது அவனுக்கு ஒரு லேண்டோ வீடோ நம்ம என்ன பண்ணோம்? ஒரு இஎம்ஐலயோ ஏதாச்சும் அதில் நம்ம என்ன பண்ணோம்? இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். எப்படி கோல்டுல பண்றோம், எப்படி மற்ற விஷயங்கள்ல பண்றோமோ அந்த மாதிரி லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் அவனுக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சோ அவனுக்கு என்ன ஆகும்? ரேட் ஏறி இருக்கும். இன்னைக்கு நீங்க 2 லட்ச ரூபாய் 3 லட்ச ரூபாய் வாங்குறீங்கன்னா 5 லட்ச ரூபாய் வாங்குறீங்கன்னா அது அவனுக்கு பிற்காலத்துல 20 லட்சமோ இல்ல 10 லட்சமோ இல்ல 5 லட்சமோ அன்னைக்கு என்ன மார்க்கெட்டுடைய விலை இருக்கோ அது அவனுக்கு கை கொடுக்கும். நெக்ஸ்ட் அவன் வியாபாரம் பண்ணனா பண்ணலாம், இல்ல வெளிநாட்டுக்கு போறானா போகலாம். பேஸ் வேணுமே. ஏதாச்சும் பிசினஸ் பண்ணணும்னா இதை வச்சு பண்ணலாம். இல்ல வெளிநாட்டுக்கு போகணும்னா அப்போ ஏதாச்சும் இருந்தாலே நம்ம அதை செலவு பண்ணி போக முடியும். பண காசு நீங்க சேர்த்து வச்சீங்கன்னா பணம் மட்டும் தான் சேரும். அது குட்டி போடாது. இல்ல வட்டிக்கு விடணும். வட்டிக்கு விட்டீங்கன்னா அதெல்லாம் திரும்பி வராது. அப்போ நம்ம இதெல்லாச்சும் ஒரு முதலீடு போடணும். அப்ப தங்கம் வாங்கலாமா? எவ்வளவுன்னு தங்கம் வாங்குவீங்க? எத்தனை எத்தனை கிராம்னு வாங்குவீங்க? எத்தனை கிலோன்னு வாங்குவீங்க? அப்போ லேண்ட்ல போட்டீங்கன்னா தங்கத்தோட அதிகமான ரிட்டர்ன்ஸ் அது இருக்கு. சரிங்களா? தங்கத்தோடைய ரிட்டர்ன்ஸ் நம்ம ஒரு நாள் பார்க்கலாம். அதெல்லாம் சும்மா அப்படி கண்ணுக்கு தான் பெருசா தெரியும். அது கணக்கு கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா லேண்ட் தான் என்னைக்குமே பெஸ்ட் வேல்யூ. அது எல்லாருக்கும் தெரியும். நகை கடை வச்சிருக்கவனே ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணுவான். அது எத்தனை பேருக்கு தெரியலன்னு தெரியல. எங்க ஃபீல்ட்ல எங்களுக்கு தெரியும். நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் மார்வாடி தான். எங்க ஃபீல்ட்ல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் யாரு இருக்கா? மார்வாடி தான் லேண்ட் வாங்கி வச்சிருக்கான். அவன் நகை கடைக்காரன். அவனே அவன் கடையில என்ன பண்றது இல்ல, நகத்துல அதிகமா போடுறத விட லேண்ட்ல அதிகமா போடுறான். சோ அதனால சோ இன்வெஸ்ட்மெண்ட் இப்பல இருந்து நீங்க ஆரம்பிங்க. லேண்ட் வாங்குங்க, இஎம்ஐல வாங்க, இல்ல ரெடி கேஷ்ல வாங்க. எப்படி நீங்க பிள்ளைக்கு எஜுகேஷன் மஸ்ட் நினைக்கிறீங்களோ அவனுக்கு சேவிங்கும் மஸ்ட் நினைங்க.
அவன் வளர்ந்து வரும்போது நாளைக்கு ஒரு கேள்வி நம்மளை கேட்டக்கூடாது. அதுக்கு நீங்க இன்னிலிருந்தே கொஞ்சம் தெளிவா முடிவெடுத்து வாழ்க்கையில கொஞ்சம் என்ன பண்ணுங்க, ஸ்டெப் எடுங்க. சரிங்களா? செய்வோமா? போதும், இன்னைக்கு முடிஞ்சிச்சு இல்ல? ரொம்ப லென்த்தியா போயிட்டு இருக்குல்ல? ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? செய்வோமா? தாய்மார்களே, என்னுடைய சகோதரர்களே, நண்பர்களே, சகோதரிகளே, எல்லாமே தெளிவா முடிவெடுங்க. சரிங்களா? சும்மா வந்து ஏதோ ஒரு காலகட்டத்துல ஓடிட்டு இருக்கோம். நிறைய என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஓடிட்டே இருக்கோம். லைஃப் ஸ்டைல் வந்து நம்மளா சூப்பரா வாழ்ந்துட்டு இருக்கோம். அதான் சொன்னேனே, எந்த டேல ரெஸ்டாரண்ட் போனாலும் கூட்டமா தான் இருக்கு. எந்த டேல ரெஸ்டாரண்ட் போனாலும் கூட்டமா தான் இருக்கு. மக்கள்கிட்ட பணம் இல்லன்னு சொல்றோம். ஆனா ரெஸ்டாரண்ட்க்கு வந்து பணம் எப்படி தான் வருது இல்ல. ஆனா இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் போட்டுக்குன்னா ஒரு ரூ. 500 இருந்தா போயிடலாமா? ரூ. 300 இருந்தா போயிடலாமா? ரூ. 100 இருந்தா போயிட முடியுமா? ரூ. 1000 வேணும். ஒரு குடும்பம் போணும்னா, குடும்பம்னா 2 பேர் அப்பா, அம்மா, கப்பிள்ஸ், கணவன், மனைவி. 4 பேரா போனோம்னா, 4 பேரா போனா எவ்வளவு வேணும்? குறைஞ்சது ரூ. 2000 வேணும். சரி, மாசத்துக்கு ஒரு வாட்டியா போறோம் ரெஸ்டாரண்ட் இல்லையே. மாசத்துல வீட்டுல சோறாக்குறது கம்மிதான். ரெஸ்டாரண்ட்ல அதிகமா இருக்கிறோம். நல்ல லைஃப் ஸ்டைல் வாழுங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனா இதுக்கெல்லாம் செலவு பண்றதுக்கு கொஞ்சம் மிச்சம் பண்ணி நாளைக்கு நம்ம பசங்களுக்காக ஒரு ஃபியூச்சரை ரெடி பண்ணுங்க. ரொம்ப கவலையோட சொல்றேன். ஏன்னா என்னுடைய சகோதர தாய்மார்கள் எது வந்து அவசியம் என்பது தெரிய மாட்டுது, எது நாளைக்கு பிரோஜனம் என்பது தெரிய மாட்டுது. லைஃப் ஸ்டைல் அது என்ன, உன்னத்துல பார்த்து நம்ம செய்யறது, உன்னத்துல பார்த்து நம்ம பண்றது. நம்ம லைஃப் நல்லா இருக்கணும்னா, நம்ம பிள்ளைங்க லைஃப் நல்லா இருக்கணும்னா கொஞ்சம் சிந்திங்க. கொஞ்சம் மனைகளை வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. வாங்க, மனைகளை புக்கிங் போட்டவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. மனையை புக்கிங் போடாதவங்க சீக்கிரமா வந்து புக்கிங் போடுங்க. செய்வோமா? திருத்தணி சைடு வெயிட்டிங்ல இருக்கு. வாங்க, உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. என்ன ஆஃபர் வேணும், என்ன டிஸ்கவுண்ட் வேணும், எல்லாமே தரேன் நான் உங்களுக்கு. நாளைக்கு வெறும் கையோட நிக்க வேண்டாம். நம்ம பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது அவன் முன்னாடி நம்ம வெறும் கையோட நிக்கிறது வேண்டாம்னு நினைக்கிறேன். வெறும் கையோட போய் நின்று, தம்பி நான் உன்னை படிக்க வச்சேன்டா மகனே, நான் உன்னை படிக்க வச்சேனடா, நாளைக்கு அவன் கேள்வி கேட்பான். மகனே, அப்பா நான் இந்த மாதிரி படிச்சு முடிச்சிட்டேன், நான் ஒரு பிசினஸ் பண்ண போறேன், நான் ஒரு ஷாப் வைக்க போறேன், இல்ல நான் ஒரு பெரிய ஒரு விஷயம் பண்ண போறேன், ஒரு ஆன்லைன்ல எது பண்ண போறேன், இல்ல நான் வந்து இந்த நாட்டுக்கு போய் கூடுதலா படிக்க போறேன், இல்ல இந்த நாட்டுல ஒரு வியாபாரம் பண்ண போறேன், இதுக்கு எனக்கு விசாக்கு பணம் வேணும், எனக்கு வந்து அந்த நாட்டுடைய இதுக்காக செலவுக்கு பணம் வேணும், இல்ல படிப்பு செலவுக்கு பணம் வேணும்னா, அப்ப நம்ம வெறும் கையோட போய் அவன் முன்னாடி நிற்போமா? என்னப்பா திடீர்னு வந்து இப்படி சொல்ற? அப்பா இருந்ததெல்லாம் உனக்கு படிக்க வச்சு காலேஜ் வரைக்கும் கொண்டு வந்துட்டேனப்பா, இதுக்கு மேலேயே நீ படிக்கணும்னா எப்படி பண்ணா? அப்ப அந்த புள்ள எங்க போய் கேட்கும், யாரை கேட்கும்? நம்ம முன்னாடி போய் வெறும் கையத்தோட நிப்போமா? அப்ப ஏதாச்சும் நம்ம கையில இருந்தா தானே, சொத்து பத்திரம் எதனா இருந்தா தானே, தம்பி இந்தா நீ என்ன பண்ண நினைக்குமே இந்தா பண்ணிக்கோ. அப்பாவால கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சி இந்த குடும்பத்தையும் உன்னையும் காப்பாத்திருக்கேன், நல்லா படிக்க வச்சிருக்கேன். இதுக்கு மேலேயும் உனக்கு கொடுக்கணும்னா என்கிட்ட இதுதான் இருக்கு, இதை வச்சு என்ன பண்ணுமோ பண்ணு ராஜா, நல்லா இரு, நீ சந்தோஷமா இருன்னு சொல்லி இதைதான் நம்ம சொல்ல முடியும். இப்படி சொன்னாதான் அந்த பிள்ளைக்கு ஒரு ஆறுதலா இருக்கும், ஒரு அடுத்த லெவல் போறதுக்கு அவனுக்கு முன்னேற்றமா இருக்கும். நம்ம இதை விட்டுட்டு இப்ப சொல்ற மாதிரி நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன், நான் அதை பண்ணி வளர்த்தேன், நான் இதை பண்ணி வளர்த்தலாம், இதெல்லாம் வந்து செல்லாது. செல்லாது கிளம்பு கிளம்பு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. நம்ம கேட்கலையா, நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம கேட்கலையா சொல்லுங்க, மனசுல கை வச்சு சொல்லுங்க. நம்ம அப்பா அம்மா கிட்ட நம்ம இந்த வயசுல வந்து யோசிக்கிறோமா இல்லையா, கேட்கிறோமா இல்லையா, ரெண்டாவது யோசிக்கிறோமா இல்லையா, ஐயோ எங்க அப்பா கூட எதாவது வாங்கிருக்கலாமே, எங்க அம்மா ஏதாவது சேர்த்து வச்சு எங்க அப்பா கிட்ட கொடுத்து எதாவது வாங்கிருக்கலாமே, இல்ல எங்க அம்மா தனியா ஏதாச்சும் வாங்கிருக்கலாமே, எங்க அப்பா தான் வந்து சேர்க்க தெரியல சம்பாதிச்சாரு, எங்க அம்மா வச்சு ஏதாச்சும் பண்ணிருக்கலாமே, அப்பா ஏதாச்சும் செஞ்சிருக்கலாமே, இன்னைக்கு நம்மளுக்கு ஏதாச்சும் பிரோஜனமாக நம்ம மனசு எவ்வளவு எவ்வளவு கவலைப்படுது. இன்னைக்கு நம்மளுக்கு இந்த நிலைமைனா அடுத்த ஜெனரேஷன்லாம் விலைவாசி யோசிச்சு பாருங்க. ஐயோ அப்பா, கடவுள் தான் காப்பாத்தணும். பாருங்க என்னுடைய சகோதரிகளே, நீங்க ஓரளவுக்கு லேண்டுக்கு ஓனர் ஆயிட்டீங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க. பண்ணாதவங்களுக்கு பண்ண வைங்க. உங்க மூலியமா நிர்வாகத்துக்கு மக்களை வர வைங்க. சோ நம்பற்ற இன்பத்தை வையகம் பெறணும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வைகம் பெறலாம் கூட இல்ல, உன்னுடைய அக்கம் பக்கம் தெரிஞ்சவங்களாச்சும் நீங்க வந்து விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணி கூட்டிட்டு வாங்க. நீங்க முதல்ல வாங்க. சரிங்களா? செய்வோமா? லேண்டை வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணுவோம், இல்ல நான் லேண்டை வாங்கறதுக்கு இஎம்ஐ கட்டி ரிஜிஸ்டர் பண்ணுவோம். சரியா? செய்வோமா? எல்லா வல்ல இறைவன் நம்மள ஆரோக்கியமாகவும் உடல்நலத்துல குறைவில்லாத வாழ்க்கையாகவும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு படிப்பாளியாகவும், ஸோ அவங்களுக்கு சொத்து பத்துக்கள் வாங்கறதுக்கான நம்ம சேமிப்பில் விஷயங்கள் இறைவன், எல்லா வல்ல இறைவன் நம்மளுக்கு வீடு வாசல்ல, உடல் நலத்துல, மனைவி பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில ஆரோக்கியமான சந்தோஷமான வாழ்க்கையை தரணும்னு எல்லா வல்ல இறைவன் நம்ம மேல அருள் புரியணும். ஆமீன். சரி, பாப்போமா? டேக் கேர். எல்லாருக்கும் நன்றி. ஸோ நம்ம சொன்னதை செய்யுங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க. சரியா? ஓகேம்மா. இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலி மூலியமா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சில பேர் நேரடியா ஸ்கிப் பண்ணி போயிருவீங்க குழுக்களுக்கு, சில பேர் பாதி பார்ப்பீங்க, சில பேர் கால்வாசி பார்ப்பீங்க. முழுசா பார்த்தீங்கன்னா பிரயோஜனம், இல்ல பாதி மட்டும் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பிரயோஜனமோ இல்லையோ மற்றவங்களுக்கு பிரயோஜனமா அமையட்டும்.
சரிங்களா? நிறைய பேர் வீடியோ பாருங்க. உங்களுக்காக நேரத்தை செலவு பண்ணி பண்றோம். சரிங்களா? என்ன சொல்லுவாங்க? பெல் அழுத்துங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் ஷேர் பண்ணுங்க. சரியா? சரி ரைட். ஃபர்ஸ்ட் பாருங்க. அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பண்ணலாம். ஓகே. இப்போ குலுக்கல் ஆரம்பிக்கிறோம். ரூ. 1000 இஎம்ஐல குலுக்கல் 114வது மாசம், ஜான்சன் நகர்ல 60வது மாசம், கார்டன்ல 56வது மாசம், டவுன்ல 45ஆம் மாசம். இதெல்லாம் சொல்லும்போது மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு. இத்தனை மாசங்கள் நம் மக்களுக்கு இறைவன் அருளால நியாயமா, உண்மையா நம்ம நிர்வாகத்தை நடத்தி மனையை குடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட மக்கள் ஆர்வத்தோட வந்து நிறைய பேர் வந்து மனையை வாங்கிட்டு இருக்காங்க. நிறைய மனைக்காக பேசிட்டு இருக்காங்க. பத்திரப்பதிவுக்காக நம்ம வந்து அவங்க கிட்ட டைம் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வருது நினைக்கிறேன். டாக்குமெண்ட் வாங்குறது, பட்டா வாங்குறது, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது. சரிங்களா? அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளும் அந்த விஷயத்துக்கு முயற்சி பண்ணுவோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மளுக்கும் அந்த பாக்கியத்தை தரணும் சொல்லி வேண்டி உங்களோட விடைபெறுகிறேன். உங்களுடைய நண்பன், சகோதரன், உங்கள் வீட்டில் மகனாக, உங்களுக்காக தோழனாக, உங்களுக்கு சகோதரனாக இருக்கிறேன். சரிங்களா? நான் அப்படிதான் என்னுடைய மக்களை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் அப்படிதான் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். சரிங்களா? எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். தாஜ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் மாத குழுக்களுக்கு நமது வாடிக்கையாளர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். தற்போது ரூ. 1000 இஎம்ஐயில் பெயர்கள் வாசிக்கப்படும். கவனிக்கவும். இது 114வது மாத குழுக்கள். ரூ. 1000 இஎம்ஐயில். ஆர் மஞ்சுளா 117, லிங்கேஸ்வரன் 128, ஆகாஷ் நந்தகுமார் 160, தன்ஷிகா 235, பிரகாஷ் 334, ஜெயா 398, சையத் கரிமுல்லா 100, நாகராஜ் 401, சிராஜ் பாஷா 438, கார்த்திக் 467, மாபுபலி 589, பக்தவச்சலம் 634, சர்குணா 658, ஜெயலலிதா 714, விஜயலட்சுமி 749, கல்யாணி 828, ரூபாவர்ணன் 832, பாலகிருஷ்ணன் 846, மீனாட்சி 856, மீனாட்சி 857, சதீஷ்குமார் 964, ஸ்வப்னா 965, மேகலா 980, ஸ்வஸ்திகா ராமன் 991, ஆர் பிரியா 992, ஷமீம் 1124. தற்போது ஜான்சன் நகர் மனை பிரிவில் பெயர்கள் வாசிக்கப்படும். ஜான்சன் நகர் மனை பிரிவில் இது 60வது மாத குழுக்கள். ஆர் பார்த்தசாரதி 25, சத்யா 26, பாஸ்கர் 27, கலாவதி 30, கலாவதி 31, இந்திரகுமார் 33A, கமலாபாய் 33B, இந்திரா 39A, சுகீனா 39B, சாய்தா 40A, மகேஸ்வரி 41A, தாட்சாயினி 46, அங்கம்மாள் 47B, கலைவாணி 48B, பாலுசாமி 49A, சமீர் அகமது 50A, ஷோயப் அகமது 50B, துளசி 58A, நாகராஜ் 58B, நிஹா ஃபாத்திமா 65A, நிஹா ஃபாத்திமா 65B, சாயிதா சாலிஹா 66A, நிக்கத் சாஹிபா 66B, தனபாலன் 71B, கல்யாண சுந்தரம் 72C, நீலாவதி 73A, முகமது அலி 73A, ரசியா பேகம் 73B, சாஹிரா பானு 73C, பரின் பேகம் 88B, கருணாகரன் 90, ரஷிதா பேகம் 91C, செல்வி 93A, நாகம்மாள் 93B, காயத்ரி 93B, முருகவேல் 94, சஞ்சு 94, ஆகாஷ் 97A, ரமேஷ் 101, தானேஷ்குமார் 102, கோகுல்ராம் 103, விஜயா 104, கல்பனா 107A, ஆபிதா 107B, நஸ்ரீன் பேகம் 109A, நஸ்ரீன் பானு 110, பாக்கியா 112B, சகுந்தலா 112B, கவுஸ் பைக் 116A, இஸ்மாயில் பைக் 116B, செல்வ சுந்தரி 117, தில்ஷாத் 118B, பச்சையம்மாள் 125, தனிகைவேல் 126, எல் பாஞ்சாலி 127, சசி 128, ஹரிகிருஷ்ணன் 130, இணையத்துல்லா 135, ஷர்மிளா 136, லக்ஷ்மி 137, ஜெயஸ்ரீ 139, கற்பகவல்லி 140, பத்மாவதி 141, தேவராஜ் 142, சம்சுதீன் அல் தாமஸ் 143B, மோனிஷ் 144B, ஆயிஷா பர்வீன் 145, ஸ்ரீதேவி 146A, ஜெகத் ராமன் 146B, கேப்ரியல் ஜாய்சன் 147,
லக்ஷ்மி 148 ஏ, லக்ஷ்மி 148 பி, அஞ்சலை 148, குமாரி 149, நாகேஸ்வர் ராவ் 153 ஏ, நந்தகுமார் 153 பி, கார்த்திக் 157 பி, மோனிகா 160 ஏ, ஜெயபிரியா 160 பி, வீர சிவசங்கரி 161 பி, பாலாஜி திவேஷ் 162 ஏ, தியாகராஜன் 162 பி, ஜெயக்குமார் 163, சுரேஷ் 167 பி, முனுசாமி 169, வைஷாலி 171 பி, அப்துல் அசீஸ் 172 ஏ, மணிகண்டன் 172 பி, ரிஸ்வான் கான் 177 ஏ, பவித்ரா 177 பி, ஆதிலட்சுமி 178, பார்வதி 178 ஏ, அருண் 178 பி, திலகம் 179, ரமேஷ் 180 ஏ, குமார் 181 பி, தனசேகர் 181 பி, வினோத் குமார் 185 பி, சோமசுந்தரம் 186 ஏ, ஜெகதீஸ்வரி 188 ஏ, ஸ்வப்னா ஸ்ரீ 188 பி, சாந்தலட்சுமி 193, உமாதேவி 194 ஏ, எலிசபெத் பிளாசியா 194 பி, லக்ஷ்மி 195 ஏ, பாஞ்சாலி 197 ஏ, ஹிப்பானி 197, இஸ்ரத் 202, மைதிலி 206 ஏ, ஜான்சன் 206 பி, ரிஸ்வானா பேகம் 207 பி, ஆண்டாள் 207 பி, முபீனா அக்தர் 208, உதயகுமார் 208 பி, நவீன் குமார் 213, உஷாராணி 214 பி, சாஜிது நிஷா 216 ஏ, பாலாஜி 216 பி, சாரல் ஸ்னேகலதா 222 ஏ, ஏசுரத்தினம் 222 பி, மோகன சுந்தரி 225 ஏ, ரூஹினாஸ் 230 ஏ, திவாகர் 231, ஜெயசுதா 235 பி, மும்தாஜ் 236 பி, முகமது வசீம் 237, ஆலியா சுல்தானா 238, முகமது வசீம் 238, குரைஷியா 239, ஆர் மணி 239, அசோக் 248, ரேஷ்மா பர்வீன் 249, ரேஷ்மா பர்வீன் 250, தனபாலன் 71 ஏ, ஜெகதீஸ்வரி 164 பி, கோபிநாத் சுகுணா 149 பி, ரஹமத்துல்லா கான் 74 ஏ, ஜபியுல்லா கான் 74 பி, கலை செல்வி 196 பி. தற்போது கார்டன் மனை பிரிவில் பெயர்கள் வாசிக்கப்படும். இது 56வது மாத குழுக்கள். தாட்சாயினி 13, ஹேமமாலினி 16 பி, ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் 17 பி, தேவி 20 ஏ, வசந்தா 20 ஏ, ரஹிமுன்னிஷா 20 பி, வால்மூர்த்தி 23, குருராஜன் 24, சரஸ்வதி 26 ஏ, செல்வநாதன் 27, சின்ன பொண்ணு 30 பி, எஸ்தர் 41 ஏ, ரீட்டா 42 பி, தாரா 42 பி, புனிதா 43, உமா 44, அன்பரசி 43 பி, ஷீபா 44 பி, ஹாஜிரா பேகம் 45 பி, கேபி லக்ஷ்மி 50 ஏ, மோகன சுந்தரி 50 பி, சரண்யா 51 ஏ, பார்வதி 51 பி, ஜி சாந்தி 52 ஏ, பிரம்மநாயகம் 59, விஜயா 61 ஏ, ஜலீல் 62 ஏ, சுகுணா 63 பி, என் லக்ஷ்மி 66, ரங்கநாதன் 74, ஜபின் தாஜ் 75, லக்ஷ்மணன் 57 ஏ, வினோத் குமார் 30 ஏ, ரேஷ்மா பாலான் 63 ஏ. டவுன் மனை பிரிவிற்கான பெயர்கள் வாசிக்கப்படும். இது 45வது மாத குழுக்கள். ஜீனத் நிஷா 10, கதீர் அகமது 11, சுகுமார் 13, ஸ்வர்ணதேவி 26, பரிமலா 35, யுவராஜ் 36, பாபு 39, அல்தாப் பேகம் 40, தாராபி சான்பாஷா 42, மொய்தீன் ஜலாலுதீன் 44, தில்ஷாத் 44, பூரணி 51, கைரு நிஷா 57, வி சாந்தி 59, உத்ரகலா 61, சுரேஷ் பழனி 62, விஜயகுமாரி 67, கோமதி 69, மங்கம்மாள் 75, கீதா 76, மீனா 77, தீபக் 78, அமிர்தா குமார் 81, வேளாங்கண்ணி 96, தேவகி 105, ஜெயலட்சுமி 106, சந்திரன் 107, பிரகாஷ் காத்தமுத்து 8, சத்யநாராயணன் 111 ஏ, உப்பு முருகன் 115, கதிர்வேல் 119, முத்துவேல் 120, ஆறுமுகம் 123, முருகேசன் 124, சண்முக சுந்தரம் 125, அம்பிகா மகேஷ்குமார் 128, ரோஜா 131, ஹரிதா 135, வீரமணி 148, கஜேந்திரன் 149, சந்திரலேகா 18, சந்திரலேகா 33, அமுதா சுரேஷ் 114, சரஸ்வதி 147, ஐயப்பன் 118, சங்கீதா 25, ராஜேஷ் சுவாதி 58, தேவிகா மணிகண்டன் 56. இன்னும் சிறிது நேரத்தில் குலுக்கல் நடைபெறும். 1000 ரூபாய் இஎம்ஐ கான குலுக்கல்.
முதல் வெற்றியாளர் பாஸ்புக் நம்பர் 1124 ஷமீம் மேம், வாழ்த்துக்கள். இரண்டாவது பரிசு பாஸ்புக் நம்பர் 964 சதீஷ்குமார் சார், வாழ்த்துக்கள். மூன்றாவது பரிசு பாஸ்புக் நம்பர் 846 பாலகிருஷ்ணன் சார், வாழ்த்துக்கள். தற்போது ஜான்சன் நகர் மனை பிரிவிற்கான குழுக்கள். முதல் பரிசு மனையன் 213 நவீன்குமார் சார், வாழ்த்துக்கள். இரண்டாவது பரிசு மனையன் 26 சத்யா மேம், வாழ்த்துக்கள். மூன்றாவது பரிசு மனையன் 179 திலகம் மேம், வாழ்த்துக்கள். அடுத்து கார்டன் மனை பிரிவிற்கான குழுக்கள். முதல் பரிசு மனையன் 16B ஹேமமாலினி மேம், வாழ்த்துக்கள். இரண்டாவது பரிசு மனையன் 44 உமா மேம், வாழ்த்துக்கள். மூன்றாவது பரிசு மனையன் 61A விஜயா மேம், வாழ்த்துக்கள். திருத்தணி டவுன் மனை பிரிவிற்கான குழுக்கள். டவுன் மனை பிரிவில் முதல் வெற்றியாளர் மனையன் 35 பரிமலா மேம், வாழ்த்துக்கள். டவுன் மனை பிரிவில் இரண்டாவது வெற்றியாளர் மனையன் 107 சந்திரன் சார், வாழ்த்துக்கள். டவுன் மனை பிரிவில் மூன்றாவது வெற்றியாளர் மனையன் 124 முருகேசன் சார், வாழ்த்துக்கள். தற்போது ஆறுதல் பரிசுக்கான குழுக்கள் நடைபெறுகிறது. ஆறுதல் பரிசு மனையன் 137 லக்ஷ்மி மேம், வாழ்த்துக்கள். இரண்டாவது ஆறுதல் பரிசு மனையன் 39A இந்திரா மேம், வாழ்த்துக்கள். மூன்றாவது ஆறுதல் பரிசு மனையின் 73A நீலாவதி மேம், வாழ்த்துக்கள்.
4வது ஆறுதல் பரிசு மனை எண் 193 சாந்தலட்சுமி மேம், வாழ்த்துக்கள். ஐந்தாவது ஆறுதல் பரிசு மனை எண் 88B ஃபரின் பேகம் மேம், வாழ்த்துக்கள். அடுத்த ஆறுதல் பரிசு மனை எண் 50A கேபி லட்சுமி மேம், வாழ்த்துக்கள். அடுத்த ஆறுதல் பரிசு மனை எண் 33 சந்திரலேகா மேம், வாழ்த்துக்கள். அடுத்த ஆறுதல் பரிசு மனை எண் 44B ஷீபா மேம், வாழ்த்துக்கள். அடுத்த ஆறுதல் பரிசு மனை எண் 62A ஜலீல் சார், வாழ்த்துக்கள். அடுத்த ஆறுதல் பரிசு மனை எண் 589 மாபூப் அலி சார், வாழ்த்துக்கள். ஏப்ரல் மாத குழுக்களில் வெற்றி பெற்ற அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நமது தாஜ் ரியல் எஸ்டேட் லேண்ட் ப்ரொமோட்டர் சார்பாக வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த மாத குழுக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.